வணக்கம் பிரவீன். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 4 நாட்களாக கனமழை முதல் மிக மிதமான மழை வரை பெய்து வருகிறது. குறிப்பாக டெல்டா பகுதிகளிலும் அவ்வப்போது மழையும் பெய்து வருகின்ற நிலையில் கடந்த 3 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் என்பது மழையின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பருத்தி சாகுபடி என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் கோட்டூர், மன்னார்குடி, நீடாமங்கலம், வலங்கைமான், நன்னிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 40,000 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு 75 நாட்கள் மேல் ஆகின்ற நிலையில் தற்போதுதான் பூக்கள் அதிகமாக வைத்து காய்கள் காய்க்கக்கூடிய பருவம். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வடவாதிமங்கலம், ஆலத்தூர், விக்கிரபாண்டியம், ராயநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பருத்தி செடிகளில் உள்ள பூக்கள் இந்த மழையின் காரணமாக முற்றிலும் விழுந்துக்கூடிய சூழல் நிலை வருகிறது. மேலும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால் மேலும் பூக்கள் உதிரக்கூடிய சூழல் நிலை வரும். எனவே உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களில் நேரடியாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை செலவு செய்து தற்போது காப்பாற்றி வந்த பருத்தி செடியானது இந்த மழையின் காரணமாக முற்றிலும் பாதிக்கப்பட்ட சூழல் இருப்பதால் விவசாயிகள் மிகவும் கவலையடைந்துள்ளனர். எனவே உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு உரிய நிவாரணமும் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர். மேலும் விவசாயிகளோட பிரதான கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால், பருத்திக்கு ஒரு சில பகுதிகளில் மட்டுமே இன்சூரன்ஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பல்வேறு பகுதிகளில் இன்சூரன்ஸ் அறிவிக்கப்படாமல் உள்ளது. எனவே நெல்லுக்கு இன்சூரன்ஸ் அறிவிப்பது போல அனைத்து பகுதியிலும் உள்ள பருத்தி செடிகளுக்கும் இன்சூரன்ஸை அறிவிக்க வேண்டும் எனவும் விவசாயிகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது பிரவீன். மேலும் 18, 19ஆம் தேதி மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் மேலும் விவசாயிகள் மிகவும் கவலையடைந்து வருகின்றனர் பிரவீன்.